M2W Conclave 3.0 அக்டோபர் 11ஆம் தேதி சென்னையில் நடக்க போகிறது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் உண்டு. ஸோ உங்களால் வர முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக வரலாம், அல்லது ஆஃப்லைன் முடியலைன்னா ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஐடியாவே எதுக்காக, இந்த கான்க்ளேவ் எதுக்காக அப்படின்னாக்கா, உங்களை இன்னும் அதிகமாக ஒரு இடத்தை நோக்கி திங்க் பண்ண வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் பொசிஷன்லேருந்து எப்படி வளர வேண்டும் என்று ஒரு நாள் பூராவும் கற்றுக்கொண்டு சிந்தித்து, தன்னை போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாள் பூரா நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிக் திங்கிங்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும், அடுத்த சில ஆண்டுகளுக்கு எங்கு முதலீட்டு கவனத்தை செலுத்த வேண்டும், எப்படி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி போக வேண்டும், வீட்டில் இருக்கும் பெண்களையும் எப்படி இந்த ப்ராசஸில் இன்டகிரேட் பண்ணி வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும். இதெல்லாம் இந்த M2W கான்க்ளேவில் நாம் பேச போகிற விஷயங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக்டு டே. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஈவெண்ட் பேக்டாக இருந்ததுன்னு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய டைமென்ஷனை உங்களுடைய லைஃப்குள்ளே இந்த கான்க்ளேவ் மூலமாக கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு இந்த கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே உள்ள இந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை குயிக்காக முடிச்சிருவோம். மிக குறைவான இருக்கைகள் இருக்கக்கூடிய கான்க்ளேவ் தான் இது. அரங்கம் சிறியது. ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கே வர முடியாது, சென்னை வருவதற்கு நேரம் இல்லை, நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் உங்களுக்கானது. வாங்க, இணைந்து பயணிப்போம். இந்த வாரம் சனிக்கிழமை சூப்பரா 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நேவிகேட்டிங் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேல்யூ ட்ராப்ஸ் பை ஆகாஷ். அதே 10 மணிக்கு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் டைம் டு ஷைன் ஆர் லேக்கிங் லஷர் பை சம்யுக்தா. அண்ட் 11 மணிக்கு இன்சூரன்ஸ் இம்பாக்ட் ஆஃப் GST வேவ் இன் ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் வெதர் இட்ஸ் ரைட் டைம் டு டேக் இன்சூரன்ஸ் பை அபிராமி. 3 வெபினாருக்கும் இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. SIP ரிட்டர்ன்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்றைய நாளிதழில் ஒரு தலையங்கம், 1 இயர் SIP ரிட்டர்ன்ஸ், அதாவது ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய SIP-னுடைய 1 இயர் ரிட்டர்ன்ஸை பார்த்தாக்கா நெகட்டிவாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதான் அந்த ஆர்டிக்கிளினுடைய சாராம்சம். இப்போது இது அவ்வளோ பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதான் அந்த ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டிருக்க ஆர்குமெண்ட். SIP என்பது அஷ்யூர்டு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையா அப்படின்னா ஆனஸ்ட் ஆன்சர் நோ. எதுவுமே அஷ்யூர்டு கிடையாது. ஆனால் ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து விடாமல் SIP பண்ணாக்கா நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு முதலீட்டு இன்கிரீடியண்ட்டை கொடுக்குறீங்க. பணம் மட்டும் மூலதனம் இல்லை, டைம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்புட். அந்த இன்புட்டை நீங்கள் அதிகம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. SIP-யில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெனிஃபிட் என்னன்னாக்கா, நீங்கள் நிறைய டைம் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டுட்டு சிறுக சிறுக பணத்தை சேமித்து முதலீடு செஞ்சு அதுக்கு காலம்ங்கிற முக்கியமான ஒரு மூலதனத்தை இன்புட்டாக நிறைய கொடுத்து அதன் மூலமாக உங்கள் வெற்றி வாய்ப்பை நீங்கள் அதிகரிக்கிறீங்க. இதுலேயும் முக்கியமாக ஒரு முதலீட்டாளன் நினைவில் கொள்ள வேண்டியது, இந்த SIP-யை எங்கே ரிஸ்க்கு குறைவாக இருக்கோ அந்த இடத்துல பண்ணாக்கா லாஸினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் குறுகிய காலத்தில் குறைஞ்சிரும். எங்கே ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் SIP பண்ணீங்கன்னாக்கா, அதுவும் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் போய் SIP பண்ணாக்கா அப்போ லாஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறுகிய காலத்தில் ரொம்ப அதிகமாயிடும். ரிஸ்க் அதிகம் எடுத்தால்
அப்பதான் எஸ்ஐபி நிறைய ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு 1000 பேர் 1000 விதமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் சொன்னாலும் அது தப்பு. ஹை ரிஸ்க் இஸ் நோ கேரண்டி ஆஃப் ஹை ரிட்டர்ன்ஸ். ஏன்னாக்கா ஹை ரிஸ்கை தவறான நேரத்தில் தவறான இடத்துல எடுத்தாக்கா லாஸ் உறுதியா லைஃப்குள்ள வரும். இது எஸ்ஐபிக்கும் பொருந்தும். என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் எஸ்ஐபி பண்றவங்கள மாடரேட் ரிஸ்க் ஜோன்லயே வச்சிருக்கணும். எப்பவுமே மார்க்கெட் கீழே போகும்போது தான் அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஹையர் ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே வர வேண்டும். ஆனால் எல்லாரும் மார்க்கெட் மேலே இருக்கும்போது ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல ஹையஸ்ட் ரிஸ்கை எடுத்து எஸ்ஐபியை நெகட்டிவ்ல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஏன்னா நிறைய தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் -40% வரைக்கும் போகலாம் பீக்லேருந்து, சம்டைம்ஸ் 60% வரைக்கும் கீழே போகலாம். சப்போஸ் நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணீங்கன்னாக்கா சில ஆண்டுகள் நீங்க எஸ்ஐபி பண்ணி கூட -20% வரலாம். இதெல்லாம் நடந்திருக்கு. இதான் வரலாறு. இதுக்கு நம்ம யாரை பிளேம் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்மளே தான் நம்ம பிளேம் பண்ணிக்கணும். ஏன்னாக்கா ரிஸ்க் அதிகமாக எடுத்தது அடிப்படையில் முதலீட்டாளனுடைய தவறு. ஏன் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்க? ஏன்னா நீங்க பார்க்கும்போது ரிஸ்க் அதிகமாக உங்களுக்கு முன்னாடி எடுத்தவங்க நிறைய ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதையே பண்ணா அப்படியே காப்பி அடிச்சாக்கா வருங்காலத்தில் உங்களுக்கு அதே அவுட்கம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. அது நடக்காது. அல்லது அது நடக்கும் வரை நீங்க அந்த எஸ்ஐபியில நீடிக்க மாட்டீங்க. இதுதான் மார்க்கெட்டினுடைய அப்பட்டமான உண்மை. ஸோ இன்னைக்கு எங்க ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நீங்க எஸ்ஐபி பண்ணாக்கா 10 வருஷம் பண்ணாக்கா மேபி ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கிடைக்கலாம். பட் அது கூட மேபி தான், சட்டன் கிடையாது. ஆனா இன்னைக்கு எஸ்ஐபியை சேஃபா பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான் எஸ்ஐபி பண்ணும். அந்த இடத்துல நீங்க எஸ்ஐபி பண்ணும்போது குறுகிய காலகட்டத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் எல்லாம் வந்தா அதை பொருட்படுத்தவே கூடாது. ஏன்னா ரிஸ்க் சரியா எடுத்தா மாடரேட் ரிஸ்க் ஜோன்லயே எப்பவும் இருந்தாக்கா அந்த எஸ்ஐபி தோற்காது. அதுக்கு நீங்க டைமை கொடுத்தா ரிசல்ட் வந்துடும். ஸோ எஸ்ஐபியில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இஸ் ஃபில்ட் வித் ரிஸ்க். அது தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அண்ட் அந்த ரிஸ்க் அதிகம் எடுக்கிறதுனால நீங்க ஜெயிக்க போறது உறுதி இல்லை. இன்ஃபேக்ட் தோத்து போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகிட்டே போகுதுங்கிறது என்னுடைய கணிப்பு. அதே போல எஸ்ஐபி பண்ணாக்கா லம்சம் பண்றதோட எப்பவும் அதிகமான ரிட்டர்ன் வரும் அப்படின்னு கூட நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை சொல்றேங்க. சப்போஸ் 2020 இருந்து 25 வரைக்கும் 5 வருஷம் பாட்டம் டு டாப் நிஃப்டி 50ல நீங்க எஸ்ஐபி பண்ணியிருந்தா 14% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அதே நீங்க 2020 அந்த மொத்த பணத்தையும் லம்சமா போட்டிருந்தீங்கன்னா 15% கிடைச்சிருக்கும். ஸோ எஸ்ஐபி பண்ணி ஒரு பாட்டம் டு டாப் போகும்போது லம்சமை விட குறைவா தான் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவும் நிஃப்டிலேயே இப்படித்தான். நான் எடுத்துக்கிட்ட கால அவகாசம் 5 இயர்ஸ், ரீசனபிளி லாங் டியூரேஷன். நான் எடுத்த பீரியட் ஒரு பாட்டம் டு டாப். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல லாஸே பண்ண முடியாது. இப்போ நான் இன்வெர்ட் பண்றேங்க. ஒரு டாப் டு பாட்டம் நீங்க எஸ்ஐபி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லம்சம் பண்ணீங்கன்னா அதிக லாஸ் வரும். எஸ்ஐபி பண்ணா மேபி கொஞ்சம் குறைவான லாஸ் வரலாம். ஸோ ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறீங்க அதுதான் முக்கியம். எங்க எடுக்கிறீங்க அதை விட முக்கியம். எப்படி எடுக்கிறீங்க யோசிச்சு செய்ய வேண்டியது. எஸ்ஐபி என்பது ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையை முறையாக கையாண்டால் உங்களுக்கு தலைவலி கம்மி, நிம்மதி அதிகம். சரியான இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் கம்மியா வருது அல்லது லாஸ் வராம இருக்குன்னா மார்க்கெட் இறங்கும் போது அதுல இன்னும் கொஞ்சம் லம்சம் மூலமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வருது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நீங்க அந்த லம்சமையும் எஸ்ஐபியும் சேர்க்கும் போது நீங்க வெற்றியை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. பட் இது எல்லாத்துக்குமே அடிப்படை நீங்க எடுக்க போற ரிஸ்கை புரிஞ்சுக்கங்க. ஹை ரிஸ்க் வெற்றிக்கான கேரண்டி இல்லை. இன்ஃபேக்ட் தோல்வியை அதிகரிக்கக்கூடிய ஒரு கருவியாக தான் நான் ஹை ரிஸ்கை பார்க்குறேன். அதுவும் இந்த மார்க்கெட் சூழலில் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன்.
இன்னைக்கு இந்த ஆர்டிக்கலை படித்தா இன்னும் காலம் போக போக இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ் வரும், இன்னும் நிறைய எஸ்ஐபிஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் ஆகும். இந்த ஆர்டிக்கலில் பாசிட்டிவ் நெரேட்டிவ் இருக்குது, பட் நெகட்டிவ் நெரேட்டிவ் வரும். இதையெல்லாம் கடந்துதான் ஒரு முதலீட்டாளன் வெற்றி பெற வேண்டும். ஒரு முதலீட்டாளன் உறுதியாக வெற்றி பெற வேண்டும்னா எஸ்ஐபியை எங்கே எடுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ரிஸ்கை எப்படி எடுக்கிறாங்கிறது அதை விட முக்கியம். தன்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி கையாள்கிறான் அல்லது அவனுக்காக எப்படி கையாளப்படுகிறது என்பது மிக மிக முக்கியம். இது எல்லாம் சரியா இருந்தா உங்களுடைய முதலீட்டு பயணம் ஒரு பீஸ்ஃபுல்லான வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய முறையான முதலீடாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒரு இடத்துல போடுவோம், லாஸ் ஆன உடனே பணத்தை வெளியே எடுத்து இன்னொரு இடத்துல போடுவோம், அங்கே லாஸ் ஆன உடனே இன்னொரு இடத்துல போடுவோம், அப்புறம் இதெல்லாம் வேணாம்ப்பா, மியூச்சுவல் ஃபண்டே வேணாம், வாங்க இந்த 10 ஸ்டாக்கை வாங்கலான்னு வெடிச்சுக்கிட்டு இருப்போம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் தீபாவளி கொண்டாடுற ஒரு இடம் இல்லை. அமைதியாக, கவனமாக, நிதானமாக, உறுதியாக ரொம்ப நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு டிராவல். அந்த டிராவலில் போகணும்னா பொறுமையும் ரொம்ப முக்கியம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கன்விக்ஷன் அதிகமாகும். அந்த கன்விக்ஷன் மார்க்கெட் விழும்போதெல்லாம் உங்களை ஒரு லம்சம் பண்ண வைக்கும். இது எல்லாம் சேர்ந்து எஸ்ஐபியோடு இணைந்து வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.